வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சியின் காலை 8 மணி பிரைம் டைம் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது ஓவியகுமார். தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் முக்கிய செய்தி ஒன்றினை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை கிராமத்தில் கடைசி விவசாயிகளின் இறுதி போராட்டம் கண்கலங்க வைக்கிறது. புற்றீசல் போல் பரவி உள்ள கல்குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விவசாயமே கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்த சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் செய்தியை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக பார்க்கவே நெஞ்சம் பதைக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை பகுதியில் கல் குவாரிகளின் பெருக்கத்தால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எக்ஸ்க்ளூசிவாக சத்தியம் தொலைக்காட்சி பதிவு செய்கிறது. விவசாயத்தை விழுங்கும் அதல பாதாள குவாரிகள், செவ்வாய் கிரகம் போல மாறும் விளைநிலங்கள் என்று குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். ஓவியகுமார், திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருக்கன்துறை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் விவசாய நிலங்களை ஒட்டியே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கல்குவாரிகளால் ஒட்டுமொத்த விவசாயமும் கேள்விக்குறியாகியுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. ஒரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பசுமையான தென்னை மரங்கள் நின்றாலும் மறுபுறம் பூமியை துளைக்கும் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இந்த நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக நாம் செய்திகளை சேகரித்த போது நாம் காண்பிக்கும் இந்த விஷுவல்களை பார்த்தாலேயே தெரியும். விளை நிலங்களுக்கு மிக அருகிலேயே மலை போன்று ஆழமான குவாரி குட்டைகள் தோண்டப்பட்டுள்ளன. இந்த குவாரிகள் சாதாரண விவசாய கிணறுகளை விட பல மடங்கு அதிக ஆழம் கொண்டவை. இவ்வாறு நிலத்தை 100 அடிக்கும் மேல் ஆழமாக தோண்டுவதால் அருகில் உள்ள விவசாய கிணறுகளில் இருக்கும் நீர் அப்படியே குவாரி குட்டைகளுக்குள் கசிந்து விடுகிறது. இதனால் 60 அடி ஆழமுள்ள கிணறுகள் கூட வறண்டு தற்போது வெறும் 2 முதல் 3 அடி நீர் மட்டுமே இருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. இந்த தண்ணீருக்காக விவசாயிகள் கடும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கள் வாழ்வாதாரமான தென்னை மற்றும் மல்லிகை பயிர்களை காப்பாற்ற அப்பகுதி விவசாயிகள் பெரும் போராட்டத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது, பகலில் விவசாயம் செய்துவிட்டு அதற்கான செலவுகளுக்காக இரவில் கூலி தொழிலாளர்களாக பணிபுரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் என்று வேதனை தெரிவித்தார். கிணறுகள் வறண்டதால் ஒரு விவசாயி சுமார் 22,000 ரூபாய் சிறுக சேர்த்த பணத்தை செலவு செய்து 4வது முறையாக புதிய ஆழ்துளை கிணறு போர்வெல் அமைத்தும் தண்ணீர் கிடைக்காமல் தோல்வியே மிஞ்சியுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே 3 முறை ஆழ்துளை கிணறு தோண்டி தோல்வியடைந்த நிலையில் குவாரிகளின் அதீத ஆழத்தால் நிலத்தடி நீர்மட்டம் முற்றிலும் மறைந்து விட்டதாகவே குற்றம் சுமத்துகிறார். விவசாய நிலங்களுக்கும் குவாரிகளுக்கும் இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் குறித்த விதிகள் பல இடங்களில் இங்கே காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. விளை நிலங்களுக்கு அருகே இவ்வளவு ஆழமான குவாரிகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என்பது சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் சில இடங்களில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. விளை நிலங்களுக்கும் குவாரிகளுக்கும் இடையே வெறும் ஒரு தகர தடுப்பு மட்டுமே பாதுகாப்பாக உள்ளது. இது போன்ற தகர தடுப்பு எந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை. இது எந்த நேரத்திலும் நிலச்சரிவு போன்ற ஆபத்துகளையும் இப்பகுதியில் ஏற்படுத்தக்கூடும். இருக்கன்துறை பகுதியை வானத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பூமியில் விழுந்த விண் கற்களால் ஏற்பட்ட பள்ளங்கள் அல்லது செவ்வாய் கிரகத்தில் உள்ள பிரம்மாண்ட பள்ளங்களை போலத்தான் காட்சியளிக்கிறது. இந்த ஒரு சிறிய கிராமத்தில் மட்டும் சுமார் 28 குவாரிகள் இயங்கி வருகின்றன. தென் மாவட்டங்களிலேயே ஒரு சிறிய பகுதியில் இவ்வளவு அதிகமான குவாரிகள் இருப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதி செழிப்பாக விவசாயம் செய்து வந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இன்று தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து பிழைப்புக்காக கூலி தொழிலாளர்களாக மாறி உள்ளனர். கல் உடைக்கும் இயந்திரங்களால் வெளியேறும் தூசியால் பயிர்கள் சேதமடைவதுடன் விவசாய நிலங்களை விற்க சொல்லி பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் புகார்கள் தெரிவிக்கப்படுகிறது. விவசாயத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் தமிழக அரசு, மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு குவாரிகளின் ஆழம் மற்றும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக ஒரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால் ஓவியா, வெயில் காலங்களில் தற்போது பொதுமக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இளநீர் 80 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. இது குறித்து வியாபாரிகளிடமும் விவசாயிகளிடமும் பேசும்போது கடும் தட்டுப்பாடு இளநீருக்கு நிலவி வருவதாகவே தெரிவிக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி தென்னை விவசாயம் நடந்து வரும் பகுதிக்கு
மிக மிக அருகிலேயே இவ்வளவு பெரிய கல்குவாரிகளை நடத்தினால் தென்னை விவசாயம் எப்படி பெருகும்? இன்றைய இளநீருக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு நாளை அத்தனை விவசாய பொருட்களுக்கும், பொதுமக்கள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களுக்கும், காய்கறி வரைக்கும் வந்து நிற்கும் என்பதில் உள்ள அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்றே நம்மால் கணிக்க முடிகிறது. குறைந்தபட்சம் மத்திய மாநில அரசுகள் வகுத்து வைத்திருக்கும் விதிமுறைகளை கனிமவள குவாரிகள் கடைபிடித்தாலே பெருமளவு கனிமவள குவாரிகளின் செயல்பாட்டை முறைப்படுத்தலாம் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக இறுதியாக பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் நெல் போன்ற பயிர்களுக்கு அரசு மானியம் கொடுக்கிறது. மற்ற பயிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மானியம் மிகப்பெரிய அளவில் இல்லை. இது போன்ற தென்னை மற்றும் இதர பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் மானியத்தை அதிகப்படுத்தினால் மட்டுமே எதிர்காலத்தில் விவசாயத்தை நிலைக்க வைக்க முடியும். இது குறித்து சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கருத்தினை தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கல் குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் அடுத்த தலைமுறை விவசாயம் செய்யவே முடியாத சூழல் உருவாகும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஓவியா குமார். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர். திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை கிராமத்தில் கடைசி விவசாயிகளின் இறுதி போராட்டம் கண்கலங்க வைக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது சத்தியம் டிவியின் எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் செய்தியாக தற்போது பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்டோம்.